ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்கறதால ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த சிட்டில இருக்க வில்லன் எல்லாம் அடிச்சு போட்டு இந்த ஈவில் இல்லைன்னா என்னால இதை பண்ணிருக்க முடியாது, ஆனா இந்த ஈவில் சன்ல பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப வீக்காகி மறைஞ்சு போயிருது, இதுக்கு நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பெட்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சில் இருந்து வந்த பெலடின்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். அப்புறம் கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோவே ஈஸியா பிடிச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் நான் இவங்களை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் இல்ல நான் இவங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டேன், ஆனா இவனுங்க என்ன ஈஸியா பிடிச்சி தொங்க விட்டானுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்னால எந்த ஸ்பெல்லையும் கேஷ் பண்ணவும் முடியாது. இவனுங்க எல்லாரும் நல்லா பிளான் பண்ணி வேலை பண்ணிக்கிறானுங்க. இந்த செயினை வச்சு என்ன பிடிக்கிறதுக்காக வேணும்னு என்ன தப்பிச்சு விட்டுக்கிறானுங்க. நல்லா பிளான் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனை பார்த்து, டேய் என்ன பிடிக்கிறதுக்காக இவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும், ஆமாண்டா நீ அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர், உன்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணலாம் கூட எப்படி, இந்த செயினிட இருந்து எந்த ஒரு ஈவிலையும் தப்பிச்சு போக முடியாது, நீ சரண்டர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிக்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது சரண்டரா, அது என்னோட அகராதியிலே இல்லடா, அப்புறம் உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்ட்டு என்ன பிடிக்கிறதுக்காக எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் இப்ப வேஸ்டா போக போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ, டே தேவையில்லாத பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஏதோ ஒரு லைட்னிங் ஏரோ மாதிரி கிரியேட் பண்ணி இன்னையோட உன் கதை முடிஞ்சு, உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, டே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, அப்புறம் என்ன எந்த செயினாலையும் கட்டி போட முடியாது, நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் பாக்கறேன்டா அப்படின்ட்டு டிஸ்மிஸ் அவதார் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த டஸ்கினை பார்க்கணுமே, அவன் மூஞ்செல்லாம் ஈயால, டே இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படி தப்பிச்சு போனான், இவன் யாரா அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோ பெட்ல படுத்துக்கிட்டு, இது என்னடா போக போக பெரிய பிரச்சனை ஆயிட்டே போகுது, நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா போதும் அங்க ஒரு புது எனிமி வந்துடுறானுங்க, நான் அவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கலனாலும் அவனுங்க எல்லாம் எனக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுக்குறானுங்க. முதல்ல அந்த ஊ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் கிட்ட போய் மாட்டினேன், அவனுங்க கிட்ட இருந்து போதுண்டப்பா சாமின்னு தப்பிச்சு வந்தா. ரெண்டாவது அந்த வேர்கோலிக் வேம்பியர் கிளான் கிட்ட மாட்டினேன், சரி அதுவும் விடு, சனியம் போய் தொலைதுன்னு பார்த்தா இப்ப அவனுங்க எல்லாத்த விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க இந்த பெலாடின்ஸ் வந்திருக்கானுங்க. இவனுங்க வேற டிவைன் குரூப்பை சேர்ந்தவனுங்க. இப்படியே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தவன் தான் நான் எங்கடா போட்டோம் அப்படின்ட்டு இல்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்துல கர்மா ஷாப் ஓபன் பண்ணி என்னோட கர்மா பாயிண்ட்ல எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதுக்கெல்லாம் இதுதான் காரணமா அப்படின்ட்டு நான் அந்த அதர் டைமென்ஷன்ல ஒவ்வொரு ரிலத்துல இருக்கவங்க கூடயும் எனக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அட்டென்ஷன்லாம் என் மேல வருது. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டார்க் மேஜர்ஸ் கிட்ட போனேன், அப்புறம் அந்த வேம்பியர்ஸ் கிட்ட போனேன், இப்போ இந்த டிவைன் குரூப் கிட்ட மாட்டிருக்கேன். சரி இதை பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம், இப்போ எனக்கு முடிக்க வேண்டிய வேற வேலை கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் நம்மளோட ஸ்கெலிட்டன் அவதார் எடுத்துக்கிட்டு என்னோட கண்ட்ரோல் பண்ற மேஜிக் இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு அங்க ஏதோ ஒரு ஃபுட் மாதிரி வச்சு அதுக்கிட்ட ஒரு 3 பூனையை விட்டான். அந்த பூனையும் நம்ம ஹீரோ வச்ச சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதோட கான்செப்ட் என்னன்னா, என்னோட மேஜிக் அந்த ஃபுட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த ஃபுட்ல இருந்து அந்த பூனைக்கு ஒரு கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு, அதனால என்னால அந்த பூனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பூனைங்க ஏதாவது பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த சிட்டியே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ட்டு அங்க என்னடா சத்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அந்த பூனை என்ன பாக்குதோ அதை நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல யாரோ, சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க, என்ன கொல்லாதீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு. அப்ப அந்த பொண்ணும், சார் என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுருங்க, நான் உங்களை கெஞ்சி கேட்கறேன் அப்படிங்கிறா. அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ போற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப அந்த பொண்ணு யாருன்னு பார்த்துட்டு, சார் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை இங்க கடத்திட்டு வந்துட்டாங்க, சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டேய் சோடா புட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணா, காது கேக்குதா இல்லையா அப்படின்னு கத்துறா. அந்த கண்ணாடியும் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணும், சார் சார் போகாதீங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தோன்னா அந்த பொண்ணோட முடியை பிடிச்சி இழுத்து, நீ எதுக்கு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளவு கத்தனாலும் வெளியே கேட்க போறது இல்லை அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி ஏதோ பேரியர் மாதிரி போட்டிருக்கான். அப்ப அந்த பொண்ணை கடத்திட்டு அந்த சைக்கோவும், நீ ஏன் கத்துறத நிறுத்திட்ட, நல்லா சத்தமா கத்து, எனக்கு கேட்கறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீ தான் என்னோட கலெக்ஷன்லயே டாப் அப்படின்னு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண போறான். அப்ப அங்க ஒரு கண்ணாடி யாரோ உடைக்கிறாங்க. அவனும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் தான் நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், டேய் உன்னோட எபிலிட்டி வந்து ஒரு பேரியரை கிரியேட் பண்ணி அந்த பேரியருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்காம அப்புறம் சத்தத்தையும் வெளியே கேட்காம பண்ண முடியுமா, பரவாயில்லடா இது நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அது எனக்கு எதிராக ஒர்க் ஆகாது, உன்னோட கதை என்னையோட முடிய போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த சைக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து பயந்துட்டு, டேய் நீ என்ன கார்டியனா, நீ எப்படி உள்ள வந்த, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு, டேய் நீ ஒழுங்கா பொறநாடி போ, இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா கூட இந்த பொண்ணை கொன்னுருவோம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் உண்மையாவா, ஆனா யாரடா கொல்லுவா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இருக்கா. அப்ப அந்த சைக்கவும் இதே எப்படா பண்ண அப்படின்ட்டு, டேய் அவளை நான் தான் கடத்திட்டு வந்தேன், என்கிட்ட இருந்தே நீ அவளை திருடிட்டியா, முதல்ல உன்னை கொல்றேன்டா அப்படின்னு முழு சைக்கோ
சைக்கோவா மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப அவனோட கையை நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் வந்து பிடிக்குது. அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவனை ஃபுல்லா கட்டி போட்டான். நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போய் டேய் யாரு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு எதுவும் தெரிஞ்சு பண்ண மாட்டியா அப்படின்னு. சரி அதெல்லாம் போட்டோம், இதை நான் இப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு அவனோட நெத்தியில நம்ம ஹீரோ போய் கையை வச்சு டார்க் மேஜிக் எக்கோஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறான். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த சைக்கோ இன்னொரு குட்டி பையனையும் ஒண்ணு இருக்கான். அந்த குட்டி பையனை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோவும் அப்ப சரி ரைட்டு நீ சீரியல் கில்லரா, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இப்ப இது உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த சைக்கோவோட தலையிலேயே நம்ம ஹீரோ ஒரு ஓட்டை போட்டு அவனை கொடூரமா கொன்னுட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி இப்போ உங்க கதை முடிஞ்சு, இப்ப நான் எர்த்துல என்னால அண்டேத்தை கிரியேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நீ முதல்ல என்னோட அண்டேத்தை அப்படின்னு அந்த சைக்கோ மேல நம்ம ஹீரோ அவனோட டார்க் மேஜிக் யூஸ் பண்றான். பார்த்தா அந்த சைக்கோவும் மீடியம் அண்டேத்தை மாறிட்டான். இவன் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே உன்னை தேவைப்படுறப்ப கூப்பிடுறேன், இப்ப நீ இந்த பாக்கெட் டைமென்ஷனுக்குள்ள போட அப்படின்னு அவனோட பாக்கெட் டைமென்ஷனை ஓபன் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சரி இந்த பொண்ணை காப்பாத்தியாச்சு, இப்ப நம்ம போலீஸுக்கு கால் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிறான். அப்ப என்னோட மைண்ட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்டா ஏதாவது பிரச்சனைனா தான் போலீஸை கூப்பிடுவாங்க, ஆனா நீ எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு போலீஸை கூப்பிடுற பத்தியா அங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு போலீஸும் எப்பவும் போல கடைசியா வந்துட்டு அங்க இருக்க பிரஸ் மீடியா கிட்டலாம் இந்த இடத்த விட்டு போங்க எங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இந்த அவேக்கனஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோவோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனோட லீடரை காட்டுறாங்க. இவனோட பேரு ஹான்சியோல் பார்க், நாம வந்து பார்க் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆபீசர் வந்து மிஸ்டர் பார்க் நாங்க எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிட்டோம், இங்க செத்து கிடக்கிறவன் கண்டிப்பா ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும் ஓ அப்படியா அப்படின்னா இவனை கொன்னவன் யாரா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் சார் நம்மளோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவனை கொன்னவனுக்கு எந்த ஒரு உருவமும் இல்ல, இவனை கொன்னவன் யாருன்னே தெரியல, ஆனா இந்த இடத்துல அதிகப்படியான டார்க் மேஜிக் மட்டும் இருக்கு, ஆனா வேற யாரையுமே அங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்க்கும் அந்த பிராங்க்லின் பைத்தியக்காரன் வந்ததுக்கு அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணோம், இந்த சீரியல் கில்லர் செத்து நமக்கு பெரிய தலைவலி கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நீங்க என்ன விளையாடுறீங்களாடா அப்படின்னு அந்த செவுத்த பார்த்து என்னடா இது யாரோ ஒருத்தன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ ஆகலான்னு பாக்குறான், அந்த பைத்தியக்காரனும் இந்த கிரிமினல்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிரச்சனை கொடுப்பான் நடக்குது, அவன் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டா நம்ம தலையை தானே விட்டுவானுங்க அப்படின்ட்டு முதல்ல இதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அந்த செவுத்துலயும் ஜஸ்டிஸ்க்காக நான் இவனை கொண்டுட்டேன் அப்படின்னு எழுதிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா ஜஸ்டிஸ்க்காக தான் பண்ணேன் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணது யாருன்னு மண்டையை பிச்சுட்டு இருப்பானுங்க, இருக்கட்டும் நான் இப்போதைக்கு அந்த போலீஸ் ஆபீசர் எவனையும் பாக்குறதா இல்லை அப்படின்ட்டு அந்த பூனைக்கு தடவி கொடுத்துருக்கான். கொரியாவில் இருக்க ரிட்டர்னர்ஸ் அசோசியேஷனோட சியோல் சவுத்தர்ன் பிரான்ச்சை காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ள வந்து பார்த்தா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த லேடியும் இவன் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறானா அப்படின்ட்டு மிஸ்டர் ஜிவான் எந்திரிங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜிவான் அப்படிங்கிறவனை எந்திரிச்சு பார்த்துட்டு அப்ப அந்த ஜியானோ என்னோட தூக்கத்தை ஏன்டா கெடுக்கிறீங்க, என்கிட்ட பேசுறதுக்கு வேற நேரமே இல்லையடா அப்படின்ட்டு என்னத்துக்கு என்ன எழுப்புனீங்க, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த லேடியும் நமக்கு அந்த அவேக்கனஸ் மேனேஜ்மெண்ட் பியூரோல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனும் அந்த லெட்டர் வாங்கி பார்த்துட்டு இந்த இன்சிடென்ட் அந்த ஜுவல்லரி ஷாப்ல நடந்தது தானே, அப்புறம் ரீசெண்டா நடந்த அந்த மர்டர் கேஸ்லயும் இவன் சம்பந்தப்பட்டுறானா அப்படின்ட்டு அந்த டார்க் மேஜ் பாக்குறதுக்கு எப்படி இருந்தானா ஒரு பெரிய கோட் ஒன்று போட்டுட்டு அப்புறம் முகத்துல ஏதோ மாஸ்க் போட்டு இருந்தான். அப்புறம் ஏற்கனவே எங்க கிரைம் ரேட் ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு, நமக்கு யாரும் வந்து உதவியெல்லாம் பண்ண மாட்டாங்க, இவனாவது நமக்கு ஹெல்ப் பண்றானே அது வரைக்கும் சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடியும் சார் என்ன பேசுறீங்க, அவன் ஒரு கொலகாரன், நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனோ என்னது நான் தப்பா பேசணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தனை நம்ம கூட வச்சிருந்தா அது நமக்கு எவ்வளவு பெரிய பலம், அது தெரியாம இப்ப என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா வேலையும் என் தலையிலே கட்டினா நான் மட்டும் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லேடியும் சார் எனக்கு புரியுது உங்களோட ஒர்க் லோட் அதிகமாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு தான் இருக்கு, ஆனா என்ன பண்றது அந்த டார்க் மேஜ் கார்டியன்ஸ்லயும் சேரல, அவன் பாட்டுக்கு தனியா ஹீரோயிசம் காட்டிட்டு இருக்கான், நாம நம்மளோட கடமையை செய்யணும் அப்படின்ட்டு சார் நீங்க கொஞ்சம் வேலை பாக்குறீங்களா, இங்க இருக்க பேப்பர் ஒர்க் எல்லாம் இன்னும் முடிக்காம இருக்கு, முதல்ல அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜியோனோ ஏன்டா எனக்கே எல்லா வேலையும் கொடுக்குறீங்க, நான் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாதா, அட போங்கடா அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு அந்த பேப்பர் எல்லாம் தூக்கி போடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த வில்லன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்த அப்படிதான் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா நான் போன டைம் கொன்ன அந்த சீரியல் கில்லர் மாதிரி இப்ப யாரையும் கொல்ல கிடையாது, அதுக்கு பதிலா நான் அவங்க மேல பயப்படுற கர்சை போட்டு விட்டுருவேன், அதனால அவங்க பயத்திலேயே எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வில்லன்ஸ் அதிகமாகறானுங்களாம், அதனால கிரைம் ரேட்டும் அதிகமாயிட்டே போகுது, ஆனா இப்ப நான் இந்த வேர்ல்டுல கிரைம் ரேட்டை குறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப என்னோட அதர் வேர்ல்ட பார்க்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அங்க ஒருத்தன் ஆனந்த கண்ணீரோட டயானா அப்புறம் ஆரோன் நீங்க இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க, உங்களுக்கு ஒன்னும் ஆகல, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் ஆரோனும் கூட எங்களுக்கு ஒன்னும் இல்ல அங்கிள் நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து இவனை பாக்குறது கொஞ்சம் நல்லவனாட தாங்கிறான், இங்க நாம எதையும் மாத்த வேண்டாம், நாம வந்த வேலை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த டயானாவோட அங்கிளும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு சார் எங்க பசங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுனே தெரியல அப்படிங்கிறான். நம்ம
நம்ம ஹீரோவும் பரவாயில்லாங்க இருக்கட்டும், இந்த இடத்துல நான் யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்டர் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இனிமே நம்ம பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியல, நீ உன்னையும் பார்த்துட்டு உன்னோட அங்கிள் அப்புறம் உன் பிரதர் ஆரோனையும் பார்த்துக்கணும், நான் இங்கிருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் அழுதுகிட்டே போக போறீங்களா அப்படின்ட்டு நான் மனசார சொல்றேன், உங்களோட பர்சனாலிட்டி மாறி இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நீங்க தான் நல்ல மனுஷன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது என்னோட பர்சனாலிட்டி மாறிடுச்சா, இது அந்த பர்சோனா ஸ்கில்லோட எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் என்னோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாம் ஹேண்ட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹேண்ட்ஸே கொஞ்சம் வில்லத்தனமா மாறிட்டான். அப்புறம் என்னோட இன்னொரு அவதாரான ஹென்சுட்டுவும் ரொம்பவே காம் மைண்டா மாறிட்டான். இந்த பர்சோனா ஸ்கில் இருக்கிறதுனால எங்களோட எக்ஸ்பிரஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்ம டயானா கிட்ட நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிறான். நம்ம டயானாவும் என்னது கிளம்புறீங்களா, அப்ப எங்க கிளம்புவீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அது வந்து நான் எங்க போக போறேன்னா அப்படின்னு ஒரு டவரை பார்த்து எம்பார்கான் பிலிகிரிமேஜ் அப்படிங்கிறான். இந்த சிட்டி வந்து டாலி கிங்டத்தோட கேபிட்டல் சிட்டி. இந்த சிட்டியோட பேரு டலீரா. இந்த சிட்டிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஏன்னா இந்த டலிகிரா சிட்டில தான் இந்த டிவைன் குரூப்போட ரொம்பவே பெரிய கைங்களா இருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல தான் நான் தங்கறதுக்கு ரொம்பவே பெரிய வீடுலாம் இருக்கு. அப்புறம் இந்த பிளேஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட 4வது அவதார் சம்மன் அவதார் ஹென்ரிச் அப்படிங்கிறான். இந்த ஹென்ரிச் அப்படிங்கிற அவதாருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க மைண்ட் ஹப், அப்புறம் கிளியர் மைண்ட், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன், அப்புறமேட்டுக்கு பர்சோனா. இந்த அவதாரோட யூனிக் ஸ்கில் என்னன்னா இந்த அவதார் கிட்ட வாரியர்ஸ் பாடி இருக்கு. இந்த ஸ்கில் மூலியமா இந்த அவதாரால பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி இந்த அவதாரால நல்லாவே சண்டை போட முடியும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம வேம்பையர் அவதாரம் நம்ம ஹென்ரிச் கையில ஒரு பேக்கை கொடுத்துட்டு டே ஹென்ரிச்சே பாத்துடா, என்னால இந்த சிட்டில இருக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு வேம்பையர், என்ன பார்த்தானுங்க அப்படின்னா அங்கேயே என் கதையை முடிச்சு விட்டுருவானுங்க, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹென்ரிச்சும் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்கிறவனும் அடுத்து யாரு சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவ்வளவு தானே வந்துட்டா போச்சு அப்படின்னு அவன் முன்னாடி போய் ஒரு பேக் நிறைய தங்கத்தை வைக்கிறான். அங்க இருக்கிறவனும் எனது இவ்வளவு தங்கமா அப்படின்னு வாயை பொளந்துட்டு இது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்காங்க, என்னோட ஆசை என்னன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லாடு கொடுத்துட்டு நான் ஒரு பெலாடினானா போதும், இதுதான் என் லைஃபோட மிகப்பெரிய கோல் அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட மத்த குளோனு கிட்டலாம் டார்க் மேஜிக்கும் இருக்கு, அப்புறம் வேம்பையரோட பவரும் இருக்கு. என்னதான் என்னோட அவதார் பவர்ஃபுல்லான டார்க் மேஜிக் வச்சிட்டு இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பத்தாது. இந்த டைம் என்னோட இந்த குளோன் வந்து ஹோலிஸோட தூக்க போகுது. இந்த அவதார் மூலியமா எனக்கு ரொம்பவே மரியாதை கிடைக்கும், நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பெலடினா வாழலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வச்ச தங்கத்து மேலேயே ஒருத்தன் ஒரு பஞ்ச் பண்ணிட்டு என்னது இந்த வயசுல இப்படி ஒரு துடிப்பான இள ரத்தமா, தம்பி நீ ஒன்னும் கவலைப்படாத, நானே உன்னை பர்சனலா பெலடின்ஸோட ட்ரைனிங்க பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் சார் மார்க்கோ என்ன பண்றீங்க, இவன் ஏதோ கொஞ்சம் டொனேஷன் பண்ணான் அப்படிங்கிறதுனால யாருனே தெரியாத ஒருத்தனுக்கு நாம எப்படி பெலாடின் ட்ரைனிங் கொடுக்கறது அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மீச மாமாவும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மீசையும் நம்ம ஹீரோவை பார்த்து டே தம்பி எப்படிக்கிற, நீ எங்க பெலாடின்ஸ் ட்ரைனிங்க்கு தயாரா, நீ எங்க பெலாடின்ஸ்ல ஒரு மெம்பர் ஆகும்னா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியாங்க நான் எப்பவுமே தயார் தான் அப்படின்னு ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை பார்த்தா வேர்வை சொட்ட சொட்ட என்னடா இது நீங்க என்ன விளையாடுறீங்களா, இவ்வளவு வெயிட்ட என்னால எப்படி தூக்க முடியும், என்ன கொல்ல பாக்குறீங்களா அப்படின்ட்டு அந்த வெயிட்டையும் நம்ம ஹீரோ தூக்கிட்டு இல்லடா என்னால முடியல, கிட்டத்தட்ட கடைசி 1 மாசமா இந்த ட்ரைனிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கூட இந்த பெலாடின்ஸ்ல சேர்ந்தா ஏதோ கொஞ்சம் கௌரவமா வாழலான்னு பார்த்தா இவனுங்க கொடுக்குற டார்ச்சருக்கு கௌரவமாவது வெங்காயமாவது இப்படியே போயிடலாம் மாட்டேங்குது அப்படின்ட்டு இங்க இருக்கிறவனுங்க எல்லாருமே பாடி பில்டராடங்கிறானுங்க. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே முட்டா பசங்க தான், நான் முதல்ல எப்படியாவது இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு இங்க இருந்து உயிரோட போனா போதும் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொரு பாடி பில்டரும் டே 12ஆம் நம்பர் அங்க என்ன பண்ற, உன்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது பாரு, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் மறந்துட்டியா, ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு அவன் காதுட்டு போய் கத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஓகே சார் இப்ப பாருங்க என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு கடவுளே எப்படியாவது இவனுங்க இருந்து என்ன காப்பாத்திரு அப்படின்னு அந்த வெயிட்ட தூக்குறான். அப்ப அந்த ட்ரெயினரும் அப்படிதான்டா நல்லா ஃபோக்கஸ் பண்ணு உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனும் அட போங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்னு அந்த வெயிட்ட ஒரு வெளியே தூக்கிட்டான். சாரி கைஸ் இது நம்ம ஹீரோ இல்ல. அப்ப அந்த ட்ரெயினரும் அப்படிதான்டா இன்னொரு ரெப்பு போடு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதுனால தான் இவங்களால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது, இவனுங்க பண்ற ட்ரைனிங் ஒன்னும் வேஸ்டாலாம் போகல, இது ரொம்பவே நல்ல எஃபெக்ட கொடுக்குது அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு மொட்டையும் போஸ் கொடுத்துட்டு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கேன் முடிஞ்சா என்ன அடிங்கடா அப்படின்னு எடுக்கிறான். அங்க இருக்கிறவனுங்களும் கையில கிடைக்கிற கத்தி கம்பெல்லாம் எடுத்து அவனை அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இன்னொருத்தனும் அவனோட கையில முள்ளான இரும்பு வச்சுக்கிட்டு இப்ப பாரு அப்படின்னு அந்த இரும்பியை உடைக்கிறான். அப்ப அந்த இரும்பு உடைச்சனும் பாத்தியாடா நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நானும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனுங்கள பார்த்து கடவுளே நான் இன்னும் எவ்வளவு இந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குமோ, இவனுங்க பண்ற அலும்புல என்னால தாங்க முடியல, என்னை எப்படா இங்க வந்து வெளிய விடுவீங்க அப்படின்னு பாக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த மார்க்கோ மீசையும் இன்னொருத்தனும் இருக்கிறானுங்க. அந்த பாடி பில்டரும் நம்ம மீச மார்க்கோவை பார்த்து மார்க்கோ
இந்த டைம் ட்ரைனிங்க்கு வந்த எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் ரொம்பவே கரெக்டா சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறான். அந்த மார்க்கோவும் ஆமா என்னோட முடிவு எப்ப தப்பா போய்க்குது அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறவங்கள பார்த்து டேய் அவனை பாரு, அவனோட ஷோல்டர் நல்லாவே இருக்கு, அவனுக்கு நல்லாவே ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குடா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் டேய் என்னடா பண்றீங்க, இது ரொம்பவே அருவெருப்பா இல்லையாடா, ஏன்டா இதுக்கு முன்னாடி நீங்க ஆம்ஸையே பார்த்தது இல்லையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கடவுளே நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவனுங்க கிட்ட இருந்து என்ன முதல்ல கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோ வேர்வை சொட்ட சொட்ட நான் கடைசி 3 மாசமா இந்த பெலாடின்ஸோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறேன், இந்த ட்ரைனிங்ல என்னோட வாரியர் பாடி அப்படிங்கிற ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்புறம் முக்கியமா என்கிட்ட வாரியர் பாடி ஸ்கில் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில்லும் இருக்கு, தக்காளி இது ரெண்டும் சேர்ந்தா யாரால அடிச்சிக்க முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் வரேன், ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட தோல்ல யாரோ கையை போட்டு டேய் ஹென்ரிச்சே எப்படிங்கிற, என்னோட லெக் ஒர்க் அவுட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ யாரான்னு பார்த்துட்டு என்னது மறுபடியும் இவனா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம மார்க்கோ மீச மாமாவும் டேய் இங்க பாரு என்னோட பைசப் ட்ரைசப்லாம் எப்படி இருக்கு, டேய் நீ லெக் ஒர்க் அவுட் வரனாலும் பரவாயில்ல, 6 பேக் ஒர்க் அவுட்டுக்காக வாடா, என்கிட்ட பாத்தியா எப்படி 6 பேக் இருக்கு அப்படின்னு போஸ் காட்டிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல இல்ல என்னாலாம் வர முடியாது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க, கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா கூட மாட்டீங்களா, போய் தொலைங்கடா அப்படின்னு கத்துறான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் இன்னொரு கிரே ஹேர் மண்டையும் உட்காந்துட்டு நம்ம ஹீரோவும் இல்ல என்னால முடியவே இல்ல, இவனுங்க என்ன 3 மாசமா படாத பாடு படுத்திட்டானுங்க, இப்ப நான் என்னோட லிமிட்ல இருக்கேன், இனிமேலும் எவனாவது ட்ரைனிங் அப்படிங்கிற பேச்சு எடுத்துட்டு வந்தானுங்க அப்படின்னா அவனுங்களை சும்மா விட மாட்டான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த கிரே ஹேர் மண்டையும் டேய் நீ இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, எல்லாரும் உன் மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டு ஒரு 5-6 பேர் கூட்டம் கூட்டிட்டு டேய் எல்லாம் சீக்கிரமா வாங்கடா அப்படின்ட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் என்னடா நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுங்களும் என்னது இவங்க 2 பேரும் வந்துக்கிறாங்களா, என்னால நம்பவே முடியல, நம்மளோட சென்ட்ரல் சர்ச்சில் இருந்து ஆர்ச் பைசப் அப்புறம் நம்ம டஸ்கின் சார் வந்திருக்காரா, இவங்க இங்க வந்ததுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்த கிரே ஹேர் மண்டையும் டேய் அவங்கள நல்லா பாத்துக்கா, பெலாடின்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், அவங்கள மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறதா எல்லாத்தோட ஆசையும் அப்படின்ட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இவனுங்களா, இந்த டஸ்கின் அப்படிங்கறதானே என்னோட ஸ்கெலிட்டன் அவதார போட்டு பொழந்தான், இவன் இந்த பெலாடின்ஸ்ல இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கானா, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவனோட டீம் இன்னும் என்னோட ஸ்கெலிட்டன் அவதார தான் தேடிட்டு இருக்குன்னு நினைக்கிறான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் நின்னுட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்க ரெக்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன், இங்கெல்லாம் நீங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த செரிமனியை நீங்க அட்டெண்ட் பண்ணி அதுல உங்களோட ஒர்த் என்ன அப்படின்னு தெரியணும், சரி எப்பவும் போலவே நம்ம செரிமனி ஆரம்பிக்கலாம், நான் யாரோட பேரை கூப்பிடுறேனோ அவங்க முன்னாடி வாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த கிரே ஹேர் மண்டைன்னு நம்ம ஹீரோட்ட டேய் இந்த செரிமனி 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும், இது ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா நடக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் நானும் உங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இதுக்கான காரணம் என்னவா இருக்கணும், இந்த பெலாடின்ஸுக்கு அர்ஜென்ட்டா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும் மாட்டேங்குது, ஏன்னா நாம சாதாரண சம்பவமா பண்ணிக்கிறோம், நாம தான் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் வச்சிருக்கோம்ல, அதனால அந்த பைத்தியக்காரங்களாம் என்ன இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த டைம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் என்னோட டைமை ரொம்பவே சேவ் பண்ண போறேன், இந்த டைம் இந்த டெஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பர்சோனா ஸ்கில்லையும் மைண்ட் அப் ஸ்கில்லையும் யூஸ் பண்ண போறேன், இன்னைக்கு நாம தான் ட்ரெண்டிங் டாபிக் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் ரெக்யூட்டர் மேக்ஸ் வெக்ஸ்ரோனன் இங்க வாங்க அப்படிங்கிறான். அந்த மேக்ஸ் வெர்ரோனனும் அங்க போய் கீழே உட்கார்றான். அப்ப அந்த பிரீஸ்டும் நீங்க உங்களோட எல்லா வழியும் மறந்து நம்மளோட லார்டோட பாதையில ஒரு பெலாடினா நடக்க தயாரா, இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த மேக்ஸ் வெர்ரோனனும் எஸ் யுவர் ஹோலினஸ், நான் என்னோட முழு மனசோட இதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் அந்த செரிமனியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த செரிமனியை பத்தி சொல்றான். இந்த பிரீஸ்ட் எல்லா ரெக்யூட்டர்ஸுக்கும் அவரோட பவரை யூஸ் பண்ணி காடோட பவர் கூட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வழி உருவாக்குவாரு, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியான பிளெஸிங் பவர் வரும், அந்த பவர் அவங்களுக்கு எதை பொறுத்து வரும்னா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் வரும், நம்மளோட பிளெஸிங் காடுக்கு ரிசீவ் ஆன உடனே காடும் நமக்கான பவர் கொடுப்பாங்க, இதுல முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபேக்டரும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பிரீஸ்டும் உங்களோட செரிமனி இப்ப முடிஞ்சு நீங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு அடுத்த ரெக்யூட்டர் ஹென்ரிச் நீங்க வாங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு பெலாடினா மாற போறேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு இல்ல இல்ல எனக்கு நானே சூனி வச்சு நடந்து நான் என்னால முடிஞ்சாலும் என்னோட மைண்ட் அப் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எனக்கு வர எக்ஸ்டர்னல் தாட் எல்லாம் நான் ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஒன்னும் முடியல அப்படின்ட்டு அங்க போய் உட்கார்றான். அந்த பிரீஸ்டும் நம்ம ஹீரோ மேல அவரோட பவரை யூஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவும் நான் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இப்ப ஃபர்ஸ்ட் என்னோட பர்சோனா ஸ்கில்லை யூஸ் பண்ண போறேன், இந்த ஸ்கில் மூலியமா என்னோட எமோஷனை ஒரே ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியும், அப்புறமேட்டுக்கு என் மானா பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோட மைண்ட் அப் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி எனக்கு வர எக்ஸ்டர்னல் தாட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முடியும், நான் என்னோட பிளெஸிங் மேல கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது, என்னோட முழு நம்பிக்கையும் காட் மேல வைக்கணும் அப்படின்ட்டு இப்ப ஃபைனலா நம்மளோட பிளெஸிங் கிடைக்க போகுது, இதுதான் நமக்கு இருக்க ஒரே சான்ஸ், இந்த டைம் நான் என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு என்னோட மத்த அவதாரிட்ட இருக்க எல்லா மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் நான் ஹென்ரிச் மேல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றான். அங்க இருந்து கோல்டு கலர்ல பிரைட்டா வெளிச்சம் வருது. அந்த பிரீஸ்ட்லாம் ஷாக் ஆயிட்டே என்னது இவ்வளவு பியூரான டிவைனிட்டியா, இது எப்போ நடந்துச்சுன்னு பாக்குறான். பார்த்தா
பார்த்தா அங்க இருக்கிற எல்லா பிரீஸ்டுமே ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவோட டிவைனிட்டியும் பில்லர் மாதிரி மேல போகுது. அப்புறம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இங்க என்னடா நடக்குது, இது எப்படா சாத்தியம், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பிரீஸ்டும் இந்த டிவைனிட்டி கிட்டத்தட்ட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவைன் ஸ்டேட்டி அடைஞ்சிருச்சு. அப்புறம் ஹென்ரிச் இல்ல சார் ஹென்ரிச், நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு உங்ககிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லான டிவைனிட்டி இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சீனியர் பிரீஸ்டா மாறிட்டீங்க. உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தேங்க்யூ யுவர் ஹோலினஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தே உங்களுக்கு ஹோலி பேட்டிசம் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஹோலி பேட்டிசம் அப்படிங்கிற ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோட அவதார் யூஸ் பண்ற மென்டல் ஸ்ட்ரென்த் முன்ன இருந்ததோட இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் ஓ இதுதான் என் டிவைன் பவரோட லிமிட்டா, நான் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஏமாத்தி ஒரு பெலாடின் ஆக முடியுமா என்னன்னு தெரியாமே தான் வந்தேன். ஆனா நான் இப்ப இவனுக்கு எல்லாத்தையுமே ஏமாத்திட்டேன். அப்புறம் இந்த காடோட பிளஸிங்ஸும் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நானும் இந்த ஆர்டர் ஆஃப் டிவைனிட்டி அப்படிங்கிற சிஸ்டத்தோட ஒரு மெம்பர் ஆயிட்டேன். அப்புறமேட்டுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா, எனக்கு பிளஸிங்ஸ் கிடைக்கும் போது அந்த காடே வந்து எனக்கு பிளஸிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எல்லா ஹியூமனுக்கும் பிளஸிங்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு இந்த காட் எப்பவுமே என்ன கண்காணிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால நான் என்னோட பவரை நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த பைஷப் லேட்டஸையும் அந்த டஸ்கினையும் காட்டுறாங்க. அப்ப அந்த டஸ்கினும் நாம கிட்டத்தட்ட 4 மாசமா இங்க இருக்க முக்காவாசி இடத்த சல்லடை போட்டு சலிச்சிட்டோம். ஆனாலுமே அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸரை பத்தி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அப்படின்ட்டு இப்ப நம்ம என்னடா பண்றது அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த பைஷப்பும் நாம செயின்டஸ் சொன்ன மாதிரியே அவனை அப்பவே பிடிச்சிருக்கணும், இப்ப செயின்டஸாலையும் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் இப்ப போற நிலைமையை பார்த்தா இந்த டக்கீலா சிட்டில இருந்து நமக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காதாட்டுங்குது அப்படின்ட்டு நமக்கு இப்ப இருக்க ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இந்த வேம்பியர்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. நாம வந்து கரெக்டா இந்த இடத்துல அந்த ஹேண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துலயே அந்த வேம்பியரோட சிட்டி இருந்திருக்கு. அப்புறம் அந்த ஊ ஆஃப் அபீஸோட ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. இது ரெண்டுக்கும் ஏதோ லிங்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஆர்ச்சி பைஷப்பும் நாம இந்த டக்கீலா சிட்டி மேல இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் பிரஷரை ஏற்படுத்தணும்னா நமக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு சார் டஸ்கின் நம்மளோட யூனிட்டை இப்போவே திரும்ப போக சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் ஓகே ஆர்ச்சி பைஷப் அப்படின்ட்டு நம்மளை சுத்தி எல்லா சைடும் எனிமீஸ் இருக்கானுங்க. இந்த டைம்ல நம்ம யூனிட்டை ரிட்டர்ன் பண்றது கரெக்டா தான் இருக்குமா அப்படின்ட்டு இப்ப நம்ம அடுத்து என்னதான் பண்றது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ என்னதரா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அங்க பார்த்தா நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்ப அந்த டஸ்கினோ எனது புதுசா அப்பாயிண்ட் பண்ண பெலாடினா ஒரு நிமிஷம், இப்ப அவன் எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்த அந்த கிரே ஹேர் மண்டைனோ டே இப்ப அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவனோட ஸ்பியரை வச்சு நம்ம ஹீரோட வவுத்துலயே ஒரு கோடு போட்டு விட்டான். நம்ம ஹீரோவோ என்னது என்னையும் அட்டாக் பண்ணிட்டே அப்படின்னு இப்ப பாடுறா அப்படின்னு அவனோட முட்டி வச்சு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து, அவனும் கீழே விழுந்து போயிட்டான். அங்க இருக்கிறவனுங்களாம் டே ஹென்ரிச் வின் பண்ணிட்டான்டா அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்திலையும் நீங்க தொடர்ந்து இதை ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப உங்களுக்கு பெலடின்ஸோட காம்பேட் ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட காயத்துல என்னோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்புறம் என்னோட டிவைனிட்டி ரெண்டும் சேர்ந்தா இதோட எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோட காயத்தை அசால்ட்டாவே ஹீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு கீழே தள்ளனால அவனை போய் தூக்குறான். அப்ப அந்த மீச மாமா மார்க்கோவும் இதுதான் சார் நம்ம பையன் ஹென்ரிச், இவன் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனான் அப்படின்னா 2 ஸ்டெப் முன்னாடி வந்துடுறான், இவன் ரொம்பவே டேலண்டடான பர்சன் அப்படின்னு எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கு இது பத்தாது, நான் இன்னும் வளரணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோட அடி வாங்கணும், உங்களோட டிவைனிட்டி பவர் கிட்டத்தட்ட இன்ஸ்ட்ரக்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஹையர் பெலடினோட டிவைனிட்டி அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோட வந்து டே நீ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு இம்மெச்சூரான ஒரு பர்சனா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா சார் டஸ்கின் அப்படிங்கிறான். அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ கிட்ட டே நீ என் கூட வந்த அப்படின்னா உன்னோட growthக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம், என் கூட ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு நீ வரியா, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சார் நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்க கூட ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு வரணுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த டஸ்கினும் ஆமா நீ அதுல இன்ட்ரெஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சார் அந்த கிராண்ட் சர்ச் எனக்கு பிடிக்கும், ஆனா இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் ஓ உனக்கு பிடிக்குமா, சரி அப்படின்னா கிளம்புடா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான் நடக்குது அப்படின்னு அவன் பின்னாடியே போறான். அப்புறமேட்டுக்கு அவனுக்கு 2 பேரும் குகையில ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு அங்க போயிட்டானுங்க. நம்ம ஹீரோ அந்த டஸ்கின் பின்னாடியே ஓடியாந்துட்டு சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸாவது எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே அங்க கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மேஜிக் சர்க்கிள்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் ஆகுது, உனக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், இதை இப்போ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்ல, நான் உனக்கு என்ன தெரியணுமோ அது எல்லாத்தையும் அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி ஓகே சார் அப்படிங்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த ரொசிலா கிராண்ட் சர்ச்சுக்கு டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் என்னடா இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இதுதான் அந்த ரினோவோண்டு ரொசிலா கிராண்ட் சர்ச்சா, இந்த கான்டினென்ட்லயே இந்த சர்ச் தான் ரொம்பவே பெரிய சர்ச், அப்புறம் இவனங்கிட்ட அதிகமான மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான்.
அப்புறமேட்டுக்கு ஒரு காடோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி போய் அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோவும் மரியாதை செலுத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த சர்ச்சில் மட்டும்தான் ஒரு செயின்டஸ் உயிரோட இருக்காங்க அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அந்த செயின்டஸும் வந்து, ஓ சார் டஸ்கின், அப்புறம் சார் ஹென்ரிச், நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டீங்களா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு, சார் ஹென்ரிச் உங்களை அந்த சர்ச்சுக்கு நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டஸ்கினும் தேங்க்யூ செயின்டஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், இல்ல இதை என்னால நம்பவே முடியல, இந்த இடம் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும், என்னால சீக்கிரமாவே ஸ்ட்ராங் ஆக முடியும், அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ரொம்பவே மரியாதைக்குரிய ஒரு பெலாடினா இருப்பேன், நான் வந்து ஹென்ரிச், இந்த லைட்டோட பாதையில நடக்க நான் தயார் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம், சரி இப்ப வில்லன்ஸுக்கெல்லாம் நம்ம பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்க நிறைய வில்லன்ஸை பொழந்து கட்டிட்டு தான் பேசிட்டு இருக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ போனை பார்த்தா நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரை பத்தி நிறையவே நியூஸ் வந்திருக்கு, எல்லாம் புக்கே எழுதிட்டானு நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் நியூஸே என்ன ஆகுதுன்னா, ஃப்ளோக் மாஸ்க போட்டுட்டு ஒரு ஹண்டர் ஹியூமன் டிராபிக் எல்லாம் தடுத்திருக்கானா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நியூஸ் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது மாடர்ன் டே டார்க் லைட் அப்படின்னு ஒண்ணுக்குது. அப்புறம் கடைசியா அந்த ஃப்ளோக் மாஸ்க பத்தி என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு புக்கே எழுதிட்டானு நடக்குது. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, எனக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன் டிராபிக் எல்லாம் தடுத்தேன். ஆனா எனக்கு இது மட்டும் தான் புரியல, இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற வில்லன்ஸ் எல்லாம் யாரு, இவனுங்கெல்லாம் நிறைய பேர்த்த கொன்னு இருக்கானுங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு வில்லனை பிடிச்சி அவனோட மைண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோ டார்க் மேஜிக்கை போட்டு எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், டே ஒழுங்கா சொல்லு இல்லைன்னா உன்னை கீழே போட்டுருவேன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் கூட இவனுங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ட்டு. சரி ஓகே, இப்ப முக்காவாசி வில்லன்ஸை கிளியர் பண்ணியாச்சு, இன்னைக்கான நைட் டியூட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்ப எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இது வரைக்கும் நான் பண்ண வேலைக்கெல்லாம் காசு வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நம்மளோட வேம்பயர் அவதார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும், நான் ஏன் இப்ப இந்த அவதார் எடுத்துட்டு போறேன்னா, நம்மளோட ஸ்கெலிட்டன் அவதார் எடுத்துட்டு போனா இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும், அப்புறம் அந்த போலீஸ் வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்ட்டு நான் எதுக்காக இந்த இடத்துக்கு இந்த பொருள் எல்லாம் சேல் பண்ண வந்தேன் அப்படின்னா அப்படின்னு ஒரு கேம் சென்டருக்குள்ள போறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும், வெல்கம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும், நான் இதை விற்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேக் தூக்கி வைக்கிறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும், டே இது கேம் சென்டரா பைத்தியக்காரா, நாங்கெல்லாம் எதையும் இங்க வாங்க மாட்டோம், முதல்ல இடத்த காலி பண்ணிட்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது நீங்க அப்படியே சொல்றீங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இடத்துல தானே இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிப்பீங்க அப்படின்னு அந்த அதர் டைமென்ஷனோட கோல்டு காயின் எல்லாம் கொட்டுறான். அந்த கேம் சென்டர்ல இருந்தவனும் என்னதுரா அது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த கோல்டு காயின் எல்லாம் எடுத்து பார்த்து, இது அந்த இன்சீகல் தானே, அந்த பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற டிராபிக் கும்பல் தானே இதெல்லாம் வச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற டிராபிக் கும்பல ஏதோ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு வந்து அந்த மொத்த கும்பலையும் அழிச்சிட்டானா, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், வெல் உங்களுக்கு இன்னும் எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த கேம் சென்டர்ல இருக்கிறவனும், ஏன்டா இந்த மாதிரி டிராபிக் பண்ண பொருள் எல்லாம் இந்த மாதிரி முன்னாடி கதவை திறந்துட்டா வருவ, இதெல்லாம் நாங்க இங்க வாங்க மாட்டோம், அப்படியே நேரா வெளியே போய் கீழே வந்தீங்கன்னா ஒரு பேக் டோர் இருக்கும், அங்க வாட நாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவன் சொன்ன மாதிரி அந்த பேக் டோர் திறந்துட்டு உள்ள வரான். அங்க இருக்கிறவனும் வெல்கம் அப்படின்ட்டு, நீங்க ஏதாவது செல் பண்ண வந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஆமா அப்படின்ட்டு, முடிஞ்சா எனக்கு இதுக்கு காசுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது தர முடியுமான்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்க மாஸ்க் போட்டவனும், ஓ அப்படின்னா உங்களுக்கு பணம் வேண்டாமா, நீங்க இதை ட்ரேட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும், அது வந்து எனக்கு ஒரு வின்னிங் லாட்டரி டிக்கெட் வேணும், அந்த லாட்டரி டிக்கெட்டோட வேலிடிட்டியும் சீக்கிரமா முடிஞ்சு என் கைக்கு பணம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, ஏன்னா என்னால அதுல வர காசை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அதுல வர காசை மட்டும்தான் சியோன்ஜு ஹானால பப்ளிக்கா யூஸ் பண்ண முடியும், அப்பதான் எங்களை யாராலையும் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மாஸ்க் போட்டவனும், உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் வேணுமா, சரி ஓகே நான் தரேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், அப்படியா அதுல எவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டவனும், நான் உங்களுக்கு லாட்டரி டிக்கெட் தரலாம், ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த லாட்டரி டிக்கெட்டோட ஒர்த் 6.1 மில்லியன் USD டாலர், ஆனா நீங்க கொண்டு வந்த பொருளுக்கு என்னால அவ்வளவு கொடுக்க முடியாது, அந்த லாட்டரி டிக்கெட்டை உங்களால 4 மாசத்துல கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், அட அவ்வளவுதானா, என்கிட்ட விக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு 3 தங்க கட்டி எடுத்து வச்சுட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த மாஸ்க்கும் ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோட கையை போய் பிடிச்ச, எனது பாக்கெட் டைமென்ஷனா, இந்த டிவைஸ் உங்களுக்கு எங்க கிடைச்சு, அதை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல கேட்கறான். நம்ம ஹீரோவும், டே அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க்கும் நம்ம ஹீரோட கையை விட்டுட்டான். நம்ம ஹீரோவும் அவனை முறைச்சி, டே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு இப்ப அந்த லாட்டரி டிக்கெட்டை மட்டும் தரியா அப்படின்னு அவனோட பேஸ் வாய்ஸ்ல அவனை மிரட்டுறான். அந்த மாஸ்க்கும் பயந்துட்டு, சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், டே சீக்கிரமா குடுறா அப்படின்ட்டு இவனை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு பதட்டத்துல முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு, டே நம்மளோட டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் மட்டும் ஆகக்கூடாது, அதை நீ ஸ்மூத்தா முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கும் ப்ராஃபிட் எனக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு 3 லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு, நான் இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் இதுல வர காசை என்னால ஜாலியா செலவு பண்ண முடியும் அப்படின்னு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிறான். சரி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் அதிகமா பணம் வரப்போகுது, இதை வச்சு ஏதாவது
ஏதாவது ட்ரிப் ஏதாவது போலாமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருக்க ஃப்ரெஷ் ஏர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் 3 மாசத்துக்கு முன்னாடி ரொம்பவே டேஞ்சரஸான டிராபிகர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப இவங்களோட நார்மலான லைஃப் திரும்ப வந்துருச்சு. இவங்களோட நார்மல் லைஃபை நான் திரும்ப கொடுத்துக்கிறேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்கள பார்த்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோட காது கிட்ட வந்து ஒருத்தன், டேய் நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், யாரா நீ எங்க இருந்துடா வந்த, உன்னை நான் நோட்டீஸே பண்ணலையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கிறவனும், தம்பி பதட்டப்படாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா, நான் உங்கூட கொஞ்சம் பேசணும் அவ்வளவுதான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது பேசணுமா அப்படின்ட்டு, டேய் பைத்தியக்காரா யாரா நீ, இந்த மாதிரி கஷ்டப்படுற பீப்புள் கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னே வரியா அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த ரெட் ஹேரும் நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் நீ ஒரு வேம்பியர் தானே அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், டேய் உனக்கு எப்பரா தெரிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரெட் ஹேரும், டேய் நானும் ஒரு வேம்பியர் தான், நான் வந்து லெவல் 6ல இருக்கேன், அப்புறம் நான் வந்து டாட் மேரே டைமென்ஷன்ல இருந்து திரும்பி வந்திருக்கேன், அப்புறம் உன் பேர் என்னடா, நீ எந்த டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும், என்னது வேற டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆன ஒரு வேம்பியரா அப்படின்னு ஷாக்லயே அவனை பாக்குறான். அப்ப அந்த ரெட் ஹேர் வச்ச வேம்பியரும் நம்ம ஹீரோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணதாட்டங்குது. நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோலுக்கு போயிட்டு, என்னோட பேரு ஹான்ஸ், நான் எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துட்டு, இல்ல நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்கிட்ட ஏன்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இவங்கிட்ட மைண்ட் கண்ட்ரோலிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்னு மறுபடியும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரெட் ஹேரும், ஓ இப்ப நீ புதுசா வந்த ஒரு புது ரிட்டனரா, சரி நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல, என்னோட பேர் வந்து காமா, நான் வந்து பிளட் அலைன்ஸ்ல ஒரு மெம்பர், இந்த அலைன்ஸ் வந்து வேம்பியருக்காகவே எர்த்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு கார்டை கொடுத்துட்டு, என்னோட வேலை என்னன்னா அதர் டைமென்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆன வேம்பியரை ரெக்ரூட் பண்றதா என் வேலை, அப்புறம் நீயும் எங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் ஆகிக்கலாம் அப்படின்னு அந்த கார்டை நம்ம ஹீரோட கொடுத்துட்டான். நம்ம ஹீரோவும், எனது வேம்பியருக்கான ஆர்கனைசேஷனா, அதுவும் எர்த்லியா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த கார்டை வாங்கிட்டான். அப்ப அந்த காமாவும், ஆமாப்பா நம்ம சர்வே பண்ணோம்ல, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த காமாவை பார்த்து, ஆமாண்டா நீ இதுக்கு முன்னாடி ஏதோ லெவலை மென்ஷன் பண்ணல அப்படின்னா என்னன்னு கேக்குறான். அப்ப அந்த காமாவும், ஓ உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரி வா நாம டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா இங்க இல்ல அப்படின்னு ஒரு காரோட கீ எடுத்து நாம இங்க இருந்து கிளம்பி வேற ஒரு லொகேஷனுக்கு போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது ஸ்போர்ட்ஸ் கார் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சேர்றா போலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கார்ல ஏறத அங்க யாரோ ஒரு பொண்ணு நின்னு பாத்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு யாருக்கோ கால் பண்ணி, நாம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட டார்கெட் இப்ப மூவ் ஆகுறாங்க, நாம இப்ப கிளம்புனா சரியா இருக்கும் அப்படிங்கிறா. அந்த காமா அப்படிங்கிற பேரும் அவனோட பிளேஸுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருப்பான். நம்ம ஹீரோவும், இது என்னடா பிளேஸ் ஒரு தினுசா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த காமாவும், டே இது நாங்க வேம்பியரோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்களே கிரியேட் பண்ண ஒரு ஃபேக்டரி, இந்த இடத்துல இந்த வேம்பியர்ஸோட பிளட்டை வச்சு எந்த மாதிரிலாம் லெவலை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நாங்க நிறையவே ரிசர்ச் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிள் வச்சு தான் நாங்க ஒரு வேம்பியரோட லெவல் என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னது மேஜிக் சர்க்கிளா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே அப்படின்ட்டு அந்த காமாவை பாக்குறான். அப்ப அந்த காமாவை நம்ம ஹீரோவை பார்த்து, ஏன்டா வெயிட் பண்ற, நீ அந்த மேஜிக் சர்க்கிளோட சென்டர்ல போய் நில்லுடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், சரி ரைட்டு அப்படின்ட்டு, ஏதாவது டேஞ்சரா இருந்தா நம்ம அவதார டிஸ்மிஸ் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு அந்த சர்க்கிளுக்கு நடுவுல போய் நிக்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு மண்டை ஓட்ட பார்த்துட்டு, இது இந்த ஆரா டார்க் மேஜிக்கோட ஆரா, இவனுங்களுக்கு டார்க் மேஜிக்கும் தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இங்க இருக்கிறவனுங்களை பார்த்தா எனக்கு எதுவும் சரியா படல, இங்க இருக்கிறவனுங்க இந்த டார்க் மேஜிக்கு அப்புறம் அல்கமி அப்புறம் கர்ஸ் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் சர்க்கிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க, இவனுங்க யாரா இதை எப்பரா கிரியேட் பண்ணானுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிட்டர்னர் அதர் டைமென்ஷன்ல இருந்து எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவர்கிட்ட ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு டிஃபரெண்டான ஸ்கில்லும் இருந்துச்சு. ஏன்னா இந்த அதர் வேர்ல்டோட பிரின்சிபலே எப்படி இருக்குன்னா, நாம ஒரு டைமென்ஷனுக்கு போறோம் அப்படின்னா அந்த டைமென்ஷன்ல இருக்க ஸ்கில்லும் எபிலிட்டியும் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா இங்க இருக்கிறவனுங்களை பார்த்தா டம்மி பீஸா இருக்கானுங்க, ஆனா வெவ்வேறு ஸ்கில்ல கம்பைன் பண்ணி ஒரு மேஜிக் சர்க்கிளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க, நான் நினைச்சதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பானுங்க அப்படின்னு அவனுங்கள பாக்குறான். அப்போ ஒரு குள்ளாவும் நம்ம ஹீரோட்ட போய், உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ எதுக்குன்னு கை காமிச்சா ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோட கையை கிழிச்சிட்டான். நம்ம ஹீரோ என்னடா பண்றீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட பிளட்டை வச்சுதான் நம்ம ஹீரோட பவர் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோ வந்து லெவல் 5ல இருக்கான். அப்ப அந்த குள்ளாவும் நம்ம ஹீரோ வித்தியாசமா பார்த்து, இது எப்பரா சாத்தியம், இவனோட ரீஜெனரேஷன் எபிலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு, இவன் கையில காயப்பட்ட உடனே அந்த பிளட் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இவனை பாக்குறதுக்கு அப்படியே அந்த அட்டூரிக்கா பியூர் பிளட் வேம்பியர்ஸ் மாதிரியே இருக்கான், இவனோட லெவல் எப்படியும் ஒரு 5 இல்லனா 6 இருக்கும், ஆனா இது எப்பரா சாத்தியம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த காமாவும், ஓ நீ லெவல் 5ல இருக்கியா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் நீ வேற டைமென்ஷன்ல இருந்து வந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பியோன்னு, ஆனா இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கூட உன்னை சண்டை போட்டு தான் கட்டுப்படுத்தணுமோன்னு நினைச்சேன், ஆனா நீ இவ்வளவு ஈஸியா மாட்டிட்டியா அப்படின்னு, இப்ப ஆரம்பிங்கடா அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருந்த மேஜிக் சர்க்கிள அங்க இருக்கக்குள்ளால
எல்லாம் ஆக்டிவேட் பண்றானுங்க. நம்ம ஹீரோ என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இல்ல என்னால இந்த மேஜிக் சர்க்கிளோட பவரை எவ்வளவுன்னு மெஷர் பண்ண முடியல. இப்ப நான் ஹேண்ட்ஸை சமன் பண்ணி ஆகணும் மாட்டேங்குது. எனக்கு வேற வழியும் இல்ல. அப்படி இல்லைன்னா என்னோட அவதாரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்க கதவை யாரோ தட்டுறாங்க. அப்ப அந்த காமாவோ இந்த நேரத்துல யாருன்னு பாக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போறத ஒரு பொண்ணு யாருக்கோ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் டே நிறுத்துங்கடா, அப்புறம் டே நீ தானே அந்த பிளட் அலைன்ஸோட காமா லெவல் 6ல இருக்க வேம்பியர். நீ உன்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக இங்க இருக்க நிறைய பேர்த்த கொல்ற, அதனால உன்னை அரெஸ்ட் பண்றேன்டா அப்படிங்கிறா. அப்ப அந்த காமாவோ எனது சோரன் ஜின்னா, ஏமாமா ஒரு நிமிஷம் நீ கோவப்படாத, இவங்க எல்லாம் வெறும் குப்பைங்க மட்டும்தான், இதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோ யாரா இந்த உமனு, நான் இவங்களை எங்கேயோ பாத்துக்கிறனே அப்படிங்கிறான். அப்ப அந்த சோரன் ஜின்னா யாரா அது, எனக்கு இதுக்கு முன்னாடி நீ வேம்பியர்ஸ் எல்லாம் கடத்தி அவங்களை கொல்ற அப்படின்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துக்குது, ஆனா நான் எதையும் நம்பல, ஆனா அந்த ரிப்போர்ட் எல்லாம் இப்ப உண்மையாட்டங்குது, அப்புறம் அந்த வேம்பியரை நீ உடனே ரிலீஸ் பண்ணி நீயும் உடனே சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறா. அப்ப அந்த காமாவோ நாங்க எல்லாரும் வேம்பியர்ஸ், நாங்க அந்த ஹியூமன்ஸோட ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கணும், அதனால இந்த அலைன்ஸோட ரூல்ஸ் எல்லாம் நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டோம், இனிமே எங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது, நாங்க ஸ்ட்ராங் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னும் டே பைத்தியக்காரங்களா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ண உங்களால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நீங்க என்னைக்கா இருந்தாலும் எங்க கிட்ட மாட்டி கண்டிப்பா பனிஷ்மெண்ட் அனுபவிக்க தான் போறீங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த காமாவும் ஓ நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுல சமதலியாடுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன் ஜின்னும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா அவளுக்கு பின்னாடிக்கிற ஒரு மலமாடும் அங்க இருந்த இன்னொருத்தி அடிச்சு நவுத்தி விட்டு நம்ம சிரோன் ஜின்னையும் அடிக்கிறதுக்கு தயாராகிறான். அப்ப நம்ம சிரோன் ஜின்னும் டே பைத்தியக்காரா நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த பைத்தியக்காரனும் நம்ம சிரோன் ஜின்னோட வவுத்துலயே அவனோட நகத்தை இறக்கிட்டான். அப்ப நம்ம சிரோன் ஜின்லாம் டே நீ என்னடா பண்ற, என்ன ஏன்டா அட்டாக் பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த மலமாடும் நான் ஏன் இப்படி பண்றேன்னு தானே கேக்குற, ஏன்னா நான் என்னோட டைமென்ஷன்ல ஒரு ராஜா மாதிரி இருந்தேன், எனக்குன்னு ஒரு அரண்மனை, எனக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நிறைய ஆளுங்க இருந்தாங்க, ஆனா இப்ப நான் எர்த்துக்கு வந்தோட்டி என்ன பேஸ்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு பவுன்சரா யூஸ் பண்றீங்க, அது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் சோரன் சோரன் நீ என்ன பண்ணிட்ட, இங்க இருக்க வேம்பியர்ஸ் எல்லாம் நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா அந்த காமா. அந்த காமாவோ நாங்க எதுக்காக இந்த வேம்பியர்ஸ் எல்லாம் கடத்தலன்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா நாங்க இந்த பிளட் அலைன்ஸ் அகைன்ஸ்டா ஒரு ஆர்மியை உருவாக்குறோம், அப்புறம் என்னோட பிரதர்ஸ் எல்லாம் வெறும் செகண்ட் ரேட்டட் வேம்பியராவே இருக்காங்க, நாங்க இந்த எர்த்துக்கு வந்தோட்டி எங்க கிட்ட கர்மா பாயிண்ட் இல்லாம எங்க ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனா எங்களோட ரிசர்ச்ல நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா நாங்க சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த சோரன் கூட வந்தால அவளை அந்த காமா அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தூக்குறான். அப்ப அந்த சோரனும் டே காமா நீ என்ன சொல்ற, அப்படின்னா நம்மளோட சீக்ரெட் ரூல்ஸை நீ பிரேக் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த காமாவும் அந்த சோரன் கூட வந்தால தூக்கி கையில வச்சுக்கிட்டு நாங்க இந்த வேம்பியர்ஸ் எல்லாம் நீ எதுக்கு கடத்தாருன்னு நினைச்ச அப்படிங்கிறான். இவங்க எல்லாருமே வேம்பியர்ஸ் ஆட்டங்குது, அந்த சொரேன் கூட வேம்பியர் ஆட்டங்குது. அப்ப அந்த சொரேனும் டே பைத்தியக்காரா இப்ப நீ என்ன பண்ண போற, இந்த மாதிரி பண்ண அப்படின்னா இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு உனக்கு தெரியும் தானே, அப்படி இருந்து எதுக்கிட்ட அப்படி பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த காமாவும் இந்த வேம்பியர்ஸோட பிளட்டை நம்ம டைரக்டா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த எர்த்ல நமக்கு நிறையவே சைடு எஃபெக்ட் ஏற்படும், மேபி வேற டைமென்ஷன்ல கூட நமக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படலாம், ஆனா இந்த எர்த்ல ஏற்படுற சைடு எஃபெக்ட் ரொம்பவே பயங்கரமா இருக்கும், ஏன்னா ரெண்டு வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்க ரெண்டு டிஃபரெண்ட் வேம்பியரோட பிளட் ஒன்னா சேரும்போது நமக்கு கண்டிப்பா சைடு எஃபெக்ட் இருக்கும். அதுவும் எப்படி இருக்குன்னா நாம ரொம்பவே வெறி பிடிச்ச ஒரு வேம்பியரா மாறிடுவோம், இந்த உலகத்துல கடைசியா இருக்கிற பிளட் நம்ம குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நம்மளோட வெறி அடங்காது, அப்புறம் கடைசியா நாமளும் செத்து போயிருவோம். ஆனா நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், எங்களோட ரிசர்ச்ல நாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம், அது என்னன்னா நாம ஒரு வேம்பியரோட பிளட் அப்சர்வ் பண்ணும்போது அந்த வேம்பியரோட நெகட்டிவ் எமோஷன் நம்மள அட்டாக் பண்ணும், அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம டைரக்டா இந்த வேம்பியரோட பிளட் அப்சர்வ் பண்ணாதானே நமக்கு ஆபத்து, அதனால இந்த மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி நம்ம எந்த வேம்பியரோட பிளட் அப்சர்வ் பண்றோமோ அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணும், அப்புறமேட்டுக்கு இந்த பிளட் பில்லும் நமக்கு ரிஃபைன் ஆகி முடியும் அப்படின்னு அவனோட கையில ஏதோ ஒரு பில்லு வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சொரீன் ஜின் கூடவே வந்து அவங்க எல்லாத்தையும் ஒரு தடிமாட அட்டாக் பண்ணால அவனும் அந்த காமாவை பார்த்து டே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க அதை மறந்துடாதரா அப்படிங்கிறான். அப்ப அந்த காமாவும் டே அதை நான் எப்படா மறப்பேன் அப்படின்னு, இந்த பில் உனக்கு தான் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன்கிட்ட தூக்கி போட்டான். அப்ப அந்த மலமாடும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பில்லை சாப்பிட்டான். அப்ப அந்த மலமாடோட நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு அவனோட உடம்புல அங்கங்க முள்ளு முள்ளா வருது. அந்த மலமாடும் இது என்னடா பவர் இவ்வளவு பயங்கரமாகுது, இந்த மாதிரி பவரை நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதே இல்ல, நான் இப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கனா, என்னால இதை நம்பவே முடியலையே அப்படின்ட்டு அந்த மலமாடம் அந்த சொரீனோட கழுத்தை பிடிச்சி டே நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க இன்னும் நிறைய குடுறா, இந்த இவளை வச்சு இன்னும் நிறைய பில்லை கிரியேட் பண்ண அப்படிங்கிறான். அப்ப அந்த காமாவும் டே டே இல்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இவளோட ஸ்ட்ராங்கான இன்னொருத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் டே டே ஏன்டா என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த காமாவும் டே நம்மளோட
கெஸ்ட் வெயிட் பண்றாரு. அப்புறம் சொரின் நீ தப்பா நினைச்சுக்காத, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இதை இப்பவே முடிச்சிடறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரின் ஜின்னும் டே இல்ல இப்படி பண்ணாத, இதெல்லாம் நிறுத்துடா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஓ 2 பியூர் பிளட் அப்புறம் 4 லோ பிளட் வாம்பியரா, சரி ரைட்டு, எனக்கு நீங்க சாப்பாடு ரெடி. அதர் டைமென்ஷனோட சாப்பாடு எப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணியே ஆகணும், என்னால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுடா. இவ்வளவு நேரம் நீங்க உங்களோட பவரை காமிச்சிங்க, இப்ப நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பாக்கெட் டைமென்ஷன் ஓபன் பண்றான். அங்க இருக்கிறவனுங்களாம் டே அது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த பாக்கெட் டைமென்ஷன்ல இருந்து நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் வந்துட்டு பரவாயில்லண்டா, உங்களோட மேஜிக் ஸ்கில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்ன உங்களோட செக்யூரிட்டி தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அண்டத்தை வச்சு டே இங்க இருக்க யாரும் என்னோட பர்மிஷன் இல்லாம வெளியே போக கூடாது, அப்படி அதையும் மீறி போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா உயிரோட போக மாட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மலைமாடலாம் டே அது என்னதுடா, என்ன கருமண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த காமாவும் அந்த மலைமாட்டை பார்த்து டே 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 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ அவசரப்பட்டு போய் செத்துக்கிட்டு போயிடாத, நாம இங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் கொல்லுவோம் அப்படின்னு அந்த மலைமாடிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். அந்த மலைமாடும் சரி நான் ஒவ்வொருத்தனா கொல்றேன் அப்படின்னு அவனோட ஃபுல் பவரையும் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ அமிச்சுட்ட ஸ்கெலிட்டன் எல்லாம் சல்லியே நொறுக்கிட்டு இன்னைக்கு ஊங்காதையும் முடிக்க போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மலைமாட்டை பார்த்து டே பரவாயில்லண்டா, உன்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாட்டேங்குது, நீங்க வேற டைமென்ஷன்ல இருந்து வந்ததுனால உங்களோட ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் மாற மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டாஃபை கீழே தட்டி நம்ம ஹீரோவும் டார்க் மேஜிக் வச்சு அந்த மலைமாட்டை பிடிச்சிட்டான். அவனும் டே நீ இதை எப்படா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் டே நான் இவனை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், உனக்கு இந்த டைம் போதுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம வேம்பியர் அவதாரம் அடே இது போதுமே அப்படின்னு அங்க இருந்து ஒரு ஜம்பை போட்டு அந்த மலைமாட்டு கிட்ட வந்து நான் இவ்வளவு நாளா என்னோட டைமென்ஷன்ல இருக்க வேம்பியரோட பிளட்டை மட்டும் தான் குடிச்சிருக்கேன், ஆனா இன்னைக்கு அதர் டைமென்ஷன்ல இருக்க வேம்பியரோட பிளட்டையும் குடிக்க போறேன், இது எனக்கு சேலஞ்சிங்கா தான் இருக்கும், தக்காளி இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த மலைமாட்டை நம்ம ஹீரோ கடிச்சிட்டான். அவனும் டே நீ என்னடா பண்ற, இந்த மாதிரியே பிளட் அப்சர்வ் பண்ணு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த காமாலாம் நம்ம ஹீரோ பார்த்து டே யாரா இவனை எங்கந்தரா பிடிச்சிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு முட்டாள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, இந்த மாதிரி எவனாவது வேம்பியரோட பிளட்டை டைரக்டா அப்சர்வ் பண்ணுவானா, இவனுக்கு என்ன மர எது கலந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப அந்த மலைமாடு நம்ம ஹீரோ கிட்ட டேய் உனக்கு எல்லாமே இப்ப ஜாலியா தான் இருக்கும், ஆனா நீ என்னோட பிளட்டை அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே மாறப்போகுது, அப்போ நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் டேய் நான்லாம் இப்படி சாக மாட்டேன், ஆனா நீ தான் நியாயமா செத்து போயிட்ட அப்படின்னு என்ன எனக்கு கொஞ்சம் மென்டல் பிரஷர் வரும், அதை என்னால சமாளிக்க முடியாதா அப்படின்னு அந்த மலைமாட்டை நம்ம ஹீரோ கீழே போட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பல்லுலாம் கொட்டுது. நம்ம ஹீரோவும் ஆமாண்டா என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது, என்னோட வேம்பியர் ஜெனடிக் இப்ப மாறி நான் எவால்வ் ஆக போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் எவால்வ் ஆயிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து இப்ப உங்களுக்கு ஹைபிரிட் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் வந்திருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நீங்க ஒவ்வொரு டைம் வேம்பியரோட பிளட் அப்சர்வ் பண்ணும் போதும் அந்த வேம்பியரோட பவரையும் அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா பரவாயில்லண்டா, இந்த ஸ்கில் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு அந்த மலைமாடி இதுக்கு முன்னாடி பண்ணால அந்த மாதிரி நம்ம ஹீரோட கையிலயும் முள்ளு முள்ளா வர வைக்கிறான். இது வந்து நம்ம ஹீரோட எலும்பாட இருக்கு. அப்ப அங்க இருக்க காமாலாம் நம்ம ஹீரோட பவரை பார்த்துட்டு டேய் யாரா நீ எங்கந்தரா வந்த, நீ எங்க கிட்ட மாட்டினு பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மாட்டிக்கிறோமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உன்னால எப்படா இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பங்கு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் டைம் இல்ல, இப்ப நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண போறேன், நீங்க வேற இன்னும் கொஞ்சம் வேம்பியர்ஸ் இருக்கீங்களா, என்னோட ஒர்க்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆளுங்க இல்லைன்னு பார்த்தேன், இப்ப எனக்காக இந்த பிளட் அலைன்ஸே இருக்கு, அப்புறம் இந்த பிளட் அலைன்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சாப்பாடா மாறணும், அப்படி இல்லைன்னா என்னோட அண்டேத் ஆர்மில ஒரு சோல்ஜரா ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா வேம்பியரோட பிளட்டையும் அப்சர்வ் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நீங்க யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவங்களோட பவரை உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிறவங்களோட பிளட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு ஐடென்டிஃபையா இது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, அப்புறம் இங்க இருக்க வேம்பியர்ஸ்லாம் அவங்களோட பிளட் லைனுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே யூனிக் ஸ்கில் வச்சிருப்பானுங்க, ஆனா எனக்கு கிடைச்சிருக்க ஹைபிரிட் எவல்யூஷன் அப்புறம் இந்த ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனுங்க எல்லாத்தோட ஸ்கில்லையும் என்னால யூஸ் பண்ண முடியும், அவனை ஒருத்தனையும் விட மாட்டான் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப அங்க யாரோ நம்ம ஹீரோவை பார்த்து டே இல்ல இதை நீ எப்படி பண்ண, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேட்கறான். யாருன்னு பார்த்தா அந்த காமா. அவனும் டே இவங்களோட நெகட்டிவ் எமோஷன்லாம் உனக்கு வருமே அதை எப்படி நீ நலிஃபை பண்ண அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் அவனை அடிச்சு தொங்க விட்டுருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த காமா கிட்ட போய் ஓ அவங்களோட நெகட்டிவ் எமோஷன்லாம் நான் என்ன பண்ணதானே கேட்கறேன், டே இது ரொம்பவே சிம்பிள்டா, நீ அவங்களோட பிளட் அப்சர்வ் பண்ணும் போது அந்த நெகட்டிவ் எமோஷனை கண்டுக்காத ஃப்ரீயா விட்டுரு அப்படிங்கிறான். அந்த காமாவும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே பைத்தியக்காரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்னால முடியல நிறுத்துற அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு ஸ்க்ரவுட் அப்படிங்கிற புது ஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம ஹீரோவோட பிரசன்ஸை டோட்டலா மறைக்க முடியும். நம்ம ஹீரோவும் ஸ்க்ரவுடா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, அப்புறம் இப்போ உன்னோட மெமரி நான் பார்க்க போறேன் அப்படின்னு அந்த காமாவோட மெமரி நம்ம ஹீரோ பார்க்கறான். அப்ப அவனோட
அவனோட மெமரியில பீட்டா அப்படிங்கிறவன் இந்த காமாவுக்கு ஏதோ ஒரு பில்லை கொடுத்துருக்கான். அப்புறமேட்டுக்க ஸ்கை பிரேக்கர்ஸை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பீட்டா, அப்ப இந்த பீட்டா தான் இவனோட பாஸா? அப்புறம் என்னடா நீங்க மறுபடியும் ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, யாரு தாண்டா இந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த மேஜிக் சர்க்கிள் போறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம், அதுவும் இவனுங்க இவ்வளவு காம்ப்ளெக்ஸான மேஜிக் சர்க்கிளை போட்டு வச்சிருக்கானுங்க, இந்த பிளட் அலைன்ஸுக்கு யாரா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார்ல அந்த சொரேன்ஜின் அப்படிங்கிற பொண்ணு இருக்கா. அப்ப அந்த சொரேன்ஜினோ என்னடா வானம் தெரியுது, நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோவும் ஓ நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன்ஜினும் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சு டேய் யாரா நீ, என்ன இதுக்கிட்ட கிட்னாப் பண்ணிருக்க, என்ன மரியாதையா ரிலீஸ் பண்ணிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, அந்த வேம்பியர்ஸ் தான் உன்னை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தானுங்க, நான் உனக்கு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா இப்ப நீ என்ன கொல்ல பாக்குறியா அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனும் சாரி நான் மன்னிச்சிருங்க, அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் உனக்கு அந்த ஃப்ளோக் மாஸ்க் பத்தி தெரியுமா, அவங்க திடீர்னு வந்து அவனுங்க கூட சண்டை போட்டான், நான் உன்னை தூக்கிட்டு அங்க இருந்து ஒடியான்ட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனோ ஓ அப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்களா, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் என்னோட பேரு சொரேன்ஜின் அப்படிங்கிறா. நான் உங்களோட வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எங்க கேட்ட மாதிரி இருக்கு, அப்புறம் உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் நீ என்ன அந்த பிளட் அலைன்ஸுக்கு வந்தப்ப பார்த்திருப்ப, அவனுங்க எனக்கு கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்ட்டு, நீங்க எல்லாருமே பிளட் அலைன்ஸை சேர்ந்தவங்க தானே, ஆனா எதுக்காக உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த சொரேன்ஜின்னும் இப்ப எங்களோட பிளட் அலைன்ஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, ஒன்னு எக்ஸ்ட்ரீமேட்ஸ் அப்புறம் ரெண்டாவது மாடிரேட்டர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீமேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்களோட டீம்ல இருந்து ஒருத்தனை கடத்திட்டு போயிட்டாங்க, இல்ல ஒரு நிமிஷம் நாம அவங்கள உயிரோட காப்பாற்ற முடியும், அதுக்கு இப்ப நடந்ததெல்லாம் நம்மளோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட போய் சொன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்க இருக்க எல்லாத்தையும் உயிரோட காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஆனா இது கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, அந்த எக்ஸ்ட்ரீமீட்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஹையர் அஃபீஷியலோட கனெக்ஷன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன்ஜினும் நம்ம ஹீரோவை பார்த்து சார் நீங்க எந்த ஆர்கனைசேஷனோட இருக்கீங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது சாரா, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறான். சரி ஓகே நான் உங்களோட பேரை சொல்லியே கூப்பிடுறேன், உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்னோட பேரு ஹென்ஸ், அப்புறம் நான் இப்பதான் புதுசா ரிட்டர்ன் ஆன ஒரு ரிட்டர்னர், நான் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லயும் இல்ல, அப்புறம் அந்த காமா ஏதோ லெவலை மென்ஷன் பண்ணான், என்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேன்ஜினோ ஓ அப்படியா சரி ஓகே, இங்க இருக்க மெஜாரிட்டியான வேம்பியர் எல்லாமே அந்த பிளட் அலைன்ஸ்ல தான் போய் சேருவானுங்க, நாங்களும் அந்த பிளட் அலைன்ஸ்ல ஒரு பார்ட் தான், எங்களை வந்து மாடிரேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஆர்கனைசேஷன்லயும் நான் இல்ல அப்படின்னு சொன்னீங்க, அதனால நீங்க எங்களோட ஆர்கனைசேஷன்ல வந்து சேர்ந்து கூடாது, எங்களுக்கு நிறையவே பிளட் பேங்கோட கனெக்ஷன் இருக்கு, நமக்கு பிளட் கிடைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனோ சார் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த வழியா போறீங்களா அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு வராங்க. அப்ப அங்க இருந்து ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து சொரேன் நீயா அப்படின்னு வந்து சொரேனை கட்டி பிடிச்சிட்டு நான் நியூஸ் கேட்டேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்ப அந்த சொரேனோ நான் நல்லா இருக்கேன், நாகி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோ அந்த நாகியை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான். அப்ப அந்த நாகியும் யாரா நீன்னு பாக்குறா. அப்ப நம்ம சொரேன் தான், நாகி இவரோட பேரு ஹென்ஸ், இவரு நம்ம பிளட் அலைன்ஸ்ல புதுசா ஜாயின் பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறா. நாகியும் ஓ அப்படியா அப்படிங்கிறா. அப்புறம் சொரேனும் நாகி நீ இங்கேயே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இரு, நான் ஹென்ஸுக்கு போய் அவரோட ரூம் எதுன்னு காமிச்சிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இருக்கணும், கேட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு இருக்கிறா. அப்ப அந்த நாகியும் என்னது நீங்க போக போறீங்களா, சரி சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சொரேனு கிட்ட அந்த நாகி அப்படிங்கிற குட்டி பொண்ணு யாரு, அவளை பார்க்க ஏன் வேம்பியர் மாதிரியே இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சொரேனும் அது வந்து நாகி ஒன்னும் ரிட்டர்னர் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ ரிட்டர்னர் இல்லனா எப்படி அவ வேம்பியரா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்ப சொரேனும் ஆமா நாகி ஒரு வேம்பியர் தான், ஆனா அவ எர்த்துல தான் பிறந்தா, ஏன்னா அவளோட அப்பா வந்து ஒரு வேம்பியர், அவரு ரிட்டர்னர், அவரோட அப்பா நாகியை வந்து சொசைட்டிக்கு தெரியாம வளர்க்கணும்னு நினைச்சாரு, ஏன்னா இந்த சொசைட்டி அதாவது நமக்கு மேல இருக்க ஹையர் அபிஷியல் நம்மள மாதிரி இருக்க வேம்பியர் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு நாகிக்கு அந்த டெர்மல் இல்னஸ் அப்படிங்கிற டிசீஸ் வராம பாத்துக்கணும் அப்படின்ட்டு நாங்க நாகியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓ இந்த டிசீஸா, இது நம்ம அந்த இன்டர் டைமென்ஷன்ல இருக்கிறதுனால நமக்கு வர ஒரு டிசீஸ் தானே அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனும் ஆமா, ஆனா நாகி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட், நாகியால ஃப்ரீயா சன்ல போக முடியும் அப்படின்ட்டு, இதனாலதான் அவளோட ஃபாதர் நாகியை ப்ரொடெக்ட் பண்ணும், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு அப்படின்ட்டு, இதுதான் உங்களோட ரூம், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க, அப்புறம் இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நாம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போஸ் கொடுக்குறா. நம்பிக்கை ரொம்ப என்னது இந்த போஸா, இந்த போஸ் அப்புறம் உங்களோட வாய்ஸ் எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, நீங்க தான் அந்த ஓகேடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம சொரேனோ என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இந்த மாதிரி போஸ் எல்லாம் கொடுப்பேன், அப்புறம் நீங்க ஒன்னும் என்னோட ஃபேன் இல்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சேச்சே நான் ஒன்னும் உங்க ஃபேன்லாம் இல்ல, உங்களோட ஷோ தெரியாம ஒரு 2-3 டைம் நான் டிவியில பாத்துருக்கேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த சொரேனோ ஓ அப்படியா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, நான் இந்த மாதிரி போஸ் எல்லாம் ஐடால் ட்ரெயினி அதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான்
இடத்துக்கு திரும்ப வந்தோட்டி நான் என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமேட்டுக்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணவும் ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவை என்னது நீங்க ஐடால் ட்ரெயினியா, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சுரேன் சின்னம், ஓ என் வயசா, என்னோட வயசு 22, நான் வந்து 18 வயசுல அவேக்கனானே. அப்புறம் ஹென்ஸ் நீங்க எப்ப அவேக்கனானீங்க, உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவை என்னது என்னோட வயசா, அது வந்து நானு அப்புறமேட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு அவளை வெளியே தள்ளி கதை சாத்திட்டான். அப்ப அந்த சுரேனும் ஷாக் ஆயிட்டு, இப்ப நான் என்ன கேட்டேன், ஏதாவது தப்பா கேட்டேனா, அவரோட வயசை கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறாரு அப்படின்னு சோகமாகறா. நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சேன், நாங்களோட என்னோட அவ சின்ன பொண்ணுன்னு நினைச்சு கேஷுவலா பேசிட்டு இருந்தா, அவ என்னோட பெரிய பொண்ணா, எனக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, எல்லாம் எனக்குனே வரீங்களாடா அப்படின்ட்டு. சரி எப்படியோ அவ ஒரு ஸ்ட்ரீமர் அப்படிங்கறதையாவது நான் கண்டுபிடிச்சேன், இவ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவ, இவ கூடயா நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போன் எடுத்து பார்த்தா நம்ம சொரேன் ஓகிட் அப்படிங்கிற அவளோட ஐடியில இருந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால என்னால லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியல, நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்றேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கா. நம்ம ஹீரோவும் இவ இப்ப போஸ்ட் போட்டிருக்கா, நான் மட்டும் இவளை காப்பாத்தலாம், இவளுக்கு போஸ்ட் ஒட்டிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே எதுவும் தப்பா நடக்கல அப்படின்ட்டு தூங்க போறான். அப்ப அந்த ஊடே அதிர்ற மாதிரி என்னதுரா அது அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சே, டே உங்களுக்கு என்னடா பிரச்சனை, காலங்காத்தால ஏன்டா கத்திட்டு இருக்கிறீங்க, ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காரான். அப்ப அந்த சொரேனோ, என்னது அந்த பிளேஸ்ல ஒண்ணுமே இல்லையா, ஏன்டா அந்த இடத்துல ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட வாடா இல்ல, இது எப்பரா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோ அந்த படியில இருந்து இறங்கி வந்துட்டு, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறான். அப்ப சொரேனோ, ஓ ஹென்ஸ் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டு நம்மள கடத்திட்டு போய் வச்சிருந்தானுங்களே அந்த இடத்த செக் பண்ண சொன்னா அங்க எதுவுமே இல்லையா, வெறும் சாம்பல் மட்டும் தான் இருந்துச்சான், அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு எதிராக நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவங்களை பத்தி கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த சொரேனோ ஷாக் ஆயிட்டு, என்னது எக்ஸ்ட்ரீம்ஸா, ஒரு நிமிஷம் நீங்க ஒன்னும் அவனுங்க கிட்ட இருக்க பிளட்ட குடிக்கல தானே அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும், இல்ல நான் எதுவும் குடிக்கல, நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, அவனுங்க எல்லாரும் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவனுங்க, அதனால அவனுங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சொரேனோ, ஓ அப்படியா, சரி ஒரு நிமிஷம் ஹென்ஸ் உங்களோட லெவல் பியூர் பிளட்ல ஒரு 6ல இருந்து 7 லெவல் வரைக்கும் இருக்கும், நீங்க தான் இந்த எர்த்லயே ஸ்ட்ராங்கஸ்டான பியூர் பிளட், அப்புறம் நீங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவளோட போனை கொடுத்துட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, ஆனா நான் எனக்கான சாப்பாடு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மேப்பை பாக்குறான். கைஸ் இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறவனுக்கு இருக்கிற இடம் மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி ரைட்டு, நான் போய் இப்ப கொஞ்சம் சுவையான சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படிங்கிறான். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 500 லைக்காவது பண்ணுங்க கைஸ், எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.